வணக்கம் நட்புக்களே. ரொம்ப வருஷமாக ஆனந்த விகடனோட பரம விசிறினா அந்த மேக்சின் வந்த அன்றைக்கே ராத்திரிக்குள்ளே அந்த ஃபுல் புக்கையும் படித்து முடிச்சாகணும் எனக்கு. அப்போ அதில் சொல்வனம் அப்படிங்கிற ஒரு புதிய பகுதியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் நம்மளோட கருத்துக்களை எண்ண ஓட்டங்களை ஒரு சின்ன சொல்லோட்டமாக எழுதி அமிச்சா பிரசுரமாகறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதாவது ரொம்ப பெரிய இலக்கண சுத்தம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் எதுகை மோனையோட சொல்லோட்டமாக இருந்தால் போகிறோம். ஸோ எனக்கும் ஒரு சின்ன ஆசை வந்தது, நம்மளும் ஏதாவது எழுதி அதில் பிரசுரமானால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்து ஒரு கருத்தை தெரிவு செய்து ஒரு சின்ன கவிதையாக அதை எழுதிட்டு ஆஃபீஸில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக அவங்கள அதை படிக்க சொன்னேன். அப்போ நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம் தான் இது. அதை ஒரு சின்ன சொல்லோட்டமாக எழுதியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இதுதான் அது. சொல்வனத்தின் காதலி நான் வனம் நுழைய இச்சை கொண்டேன். சொல்வனத்தின் காதலி நான் வனம் நுழைய இச்சை கொண்டேன். அரும்பாடுபட்டு 6-7 நாளில் கருவதனை கடைந்தெடுத்து மனம் குவித்து சொல் குவித்து பின் பக்குவமாய் பிரித்தெடுத்து சுமாராய் இருந்ததென சில 100ஐ புறந்தள்ளி கருத்தாய் சொல்லெடுத்து கட்டி முடித்த சொல் மாலைதனை கருத்தாய் சொல்லெடுத்து கட்டி முடித்த சொல் மாலைதனை மகராசி அவள் கையில் முதலாய் நான் கொடுத்தேன். மகராசி அவள் கையில் முதலாய் நான் கொடுத்தேன். அவள் பார்வை பின்னே என் பார்வை பறந்தோட பாராட்டை கேட்டிடவே காதிரண்டும் காத்திருக்க பாராட்டை கேட்டிடவே காதிரண்டும் காத்திருக்க முழுதாய் ஒரு முறுவல் தர உதடிரண்டும் முனைந்திருக்க நன்றி என சொல்லிவிட நாவதுவோ துடித்திருக்க நன்றி என சொல்லிவிட நாவதுவோ துடித்திருக்க சட்டென்று அவள் கேட்டாள், எங்கிருந்து சுட்டாய் இதனை என்று. என் முகம் எப்படி மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.